ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிற ஒரு மனுஷன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன். ஒரு தேசத்துல ஒரு மனுஷர் இருந்தாங்க. அப்படிங்கும்போது அவங்க கவரக்கூடிய ஒரு நிலைமையில இருப்பாங்க, அப்படிதானே? இப்படிப்பட்ட ஒரு நன்மை, ஒரு நல்ல உத்தமனா, ஒரு சன்மார்க்கனா, தேவனுக்கு பயந்து ஆண்டவரை ஆராதிக்கிற, மற்றுள்ளவர்களுக்கு உதவி செய்கிற, மற்றுள்ளவர்களை நேசிக்கிற, எந்த ஒரு காரியத்திலையும் ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்கிற அப்படிப்பட்ட ஒரு மனுஷர் ஒரு தேசத்துல இருந்தா அவங்கள நம்ம பார்ப்போம், அப்படிதானே? எந்த இடத்துல போய் நின்னாலும், ஓ இந்த ஆளு வந்திருக்கிறாரு, இவங்க வந்திருக்காங்க, நல்ல ஒரு மனுஷன், எல்லாரையும் அன்பு கூறுகிற ஒரு மனுஷனா எல்லாருமே அந்த தேசத்துல இருக்கிற மனுஷனா பார்ப்பாங்க, அப்படிதானே? அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த யோபு. யோபுண்ட முன்னிலைமை எப்படி? நல்ல நீதிமானா இருக்கிறாரு, நல்ல சன்மார்க்கனா இருக்கிறார், உத்தமனா இருக்கிறாரு, தேவனுக்கு பயப்படுகிறவரா இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அவர் குடும்பமும் அப்படிதான் இருந்து, அவருடைய பிள்ளைகளை அப்படிதான் வளர்த்தினாரு, அவருடைய முன்னிலைமை அப்படிதான் இருந்தது. ஆண்டவருக்கு பிரியமான மகனாக இருந்தாரு, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தாரு, ஆலயத்துக்கு போனாரு, பிள்ளைகளை அந்த வழியில நடத்தினாரு, அந்த எல்லா காரியம் தேசத்துல எல்லாருக்கும் சாட்சியா இருந்தாரு, உதவி செய்தாரு. அப்படிப்பட்டதான ஒரு யோபு. அவருக்கு அந்த காலத்துல, இப்ப அந்த காலத்துல நன்மைகள் எல்லாம் என்னது? ஒட்டகங்களும் ஆடு மாடுகள், இந்த எருதும் கழுதையும் தான் அந்த காலத்து செல்வம். அவருக்கு எருதுகளும் கழுதைகளும் இருந்தது, அப்படிதானே? அப்ப 7000 ஆடுகள் இருந்தது, 3000 ஒட்டகங்கள் இருந்தது. அப்போ அவரு ஒரு செல்வந்தனா இருந்தாரு அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தனை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. அப்ப அந்த காலத்துல அவருக்கு எந்த குறையுமே இல்லை, அவர் நல்ல ஒரு செல்வந்தனா இருந்தாரு. உணவுக்கும் உடைக்கும் அவருக்கு குறைவில்லை. அங்க ஆடுகள் இருந்தது, நல்ல விளைநிலங்கள் இருந்தது, எல்லாமே நல்ல சமர்த்தி, மற்றுள்ளவர்களுக்கு உதவி செய்கிறவர், ஏழைகளுக்கு கொடுக்கிறவர், அப்படிப்பட்டதான ஒரு யோபு. அது மட்டுமல்ல, ஒட்டகங்கள் இருந்தது. எந்த இடத்துக்கு போகணும்னாலும், இந்த காலத்துல எங்க போகணும்னாலும் காரு, பைக்கு, பஸ், இது அந்த காலத்துல அப்படி கிடையாது, ஒட்டகங்கள். அவருக்கு ஒட்டகங்கள் இருந்தது. அப்போ எல்லா நன்மைகளும் அன்னைக்கு இருந்த ஒரு நல்ல செல்வந்தர் தான் யோபு. அது மட்டுமல்ல, இந்த நன்மைகள் மட்டும் இல்ல, 10 பிள்ளைகளும் இருந்தாங்க, ஒரு மனைவியும் இருந்தா. அவங்க குடும்பமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தாங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருந்தாங்க, ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களா இருந்தாங்க. யாரு சொன்னாலும் யோபு ஒரு முன்மாதிரி உள்ள மனுஷன், யோபுனுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், அப்படி சொல்லத்தக்க விதத்திலே யோபு தேசத்திலே ஒரு சாட்சி உள்ள மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்.